அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ நீங்கள் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் உங்கள் 2023 நடந்த முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் கடந்த 2023 நடந்த கேள்விகளை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சைக்காலஜி மட்டும் பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகேவா? அதில் முதல் கேள்வி என்ன? இதுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர், எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காம்பா. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சதுரம் இருக்குல்லப்பா, இதை மட்டும் தனியாக பிரித்து பாருங்களேன். இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர்னா 5 இருக்கு. எப்படிப்பா 5 இருக்கு? 1 2 3 4 ஒரு பெரிய சதுரம். ரைட்டா? அதுவே அடுத்தது தனியா பிரிங்க, அந்த பெருசை தனியா பிரிங்க. இதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா இதுக்குள்ள 5 இருக்கு. அப்ப ஆக மொத்தம் எத்தனைப்பா? 5 + 5 மொத்தம் 10 சதுரங்கள் இருக்கும்பா. ரைட்டுங்களா? ரைட். இப்ப ரெண்டாவது கேள்வி வாங்க. ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரா மாத்த சொல்றான், ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா மாத்த சொல்றான். ரைட்? அவன் என்னென்ன வார்த்தைகள் சொல்றான்? வெஜிடபிள்ஸ், மார்க்கெட், ரைட்டா, கட்டிங், குக்கிங் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் எங்கப்பா நம்ம போகணும்? ரைட்டா? மார்க்கெட் போறோம்பா. ரைட்டா? அப்ப முதல்ல என்னன்னா 2ன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் பி வருமா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் போறோம். மார்க்கெட் போய் என்னப்பா வாங்குறோம்? வெஜிடபிள் வாங்குறோம். ரைட்டா? வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துட்டு அது என்னவா பண்றோம்? வெட்டுறோம். ரைட்டா? நறுக்கிறோம். ரைட்டா? கட்டிங். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அது சமைக்கிறோம். ரைட்டா? குக்கிங். அதுக்கப்புறம் அது உணவா மாறுது. அப்ப ஆப்ஷன் பி தான் மீனிங்ஃபுல்லான ஆர்டர்ப்பா. ரைட்டா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் போறோம். ரைட்டா? வெஜிடபிள் வாங்குறோம். அது வாங்கினதை என்ன பண்றோம்? நறுக்கிறோம். நறுக்கினதை சமைக்கிறோம். சமைச்ச பிறகு அது ஒரு உணவாகுது, ஃபுட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட்? அப்போ இந்த மாதிரி மீனிங்ஃபுல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வினாக்களை பார்க்கும்போது நம்ம ஈஸியாயிடும். இந்த கேள்வி என்ன பேர் சொல்றாங்க? ஒரு பென்டகன் டேபிள்ன்றாங்க. ஒரு 5 பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஐங்கோண மேசையில உட்காந்துருக்காங்கப்பா. பென்டகன் இப்படிதானே இருக்கும். அப்ப 5 சைட்ல ஒரு 5 பெண்கள். ரைட்டாப்பா? இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்கப்பா. இப்படி ஆரோ மார்க் போட்டா என்ன ஈஸினாப்பா, லெஃப்ட் ரைட்டை ஒரு கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ரைட்டா? இப்ப என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் ஆருக்கும் டிக்கும் நடுவில் உள்ளார். அப்படியே படிச்சிடலாம். அடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். எஸ் என்பவர் வியோட இடது பக்கம் இருக்கார். ஆர் என்பவர் எஸ்ஸோட இடது பக்கம் இருக்கார். ரைட்டாப்பா? அப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்ப எஸ் எங்கப்பா இருக்காரு? வியோட இடது பக்கம். வியோட லெஃப்ட்ல எஸ் இருக்கார். ஓகேப்பா? அப்புறம் என்ன சொல்றான்? எஸ்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆர் இருக்கார். ஓகேங்களா? இது முடிஞ்சுதா? அடுத்து என்னவா பாக்குறோம்? ஏ என்பவர் ஆருக்கும் டிக்கும் இடையில இருக்கார். ஆருக்கும் டிக்கு நடுவுல ஏ இருக்கார். பாருங்க, 5 பேருடைய அரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப ஏவுக்கு வலது பக்கம் யார்? பாருங்க, இதானே ஏ இப்படிதானே பாக்குறாரு. தான் ஏவுக்கு வலது பக்கம். ரைட்? ஏ இப்படிதானே ஏவோட வலது பக்கம். அப்ப ஏவோட ரைட்ல யாரு பாருங்கன்னா ஆர் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டா இருக்குங்களா? ரைட் பா. அடுத்த கேள்வி வாங்கப்பா. ஒரு சில்ட்ரன் வந்து ரோல உட்காந்துருக்காங்கப்பா. அதுல பாலி அப்படின்றவரு ரைட்டா லெஃப்ட்ல இருந்து 7வது இடத்துல இருக்கார். ஷார்ட்டா எழுதிக்கலாமா? பாலி அப்படின்றவரு ரைட்டா லெஃப்ட்ல இருந்து 7வது இடத்துல உட்காந்துருக்காருப்பா. அதே மாதிரி அதே வரிசையில மோத்தி அப்படின்றவரு ரைட்டா ரைட்ல இருந்து 4வது இடத்துல உட்காந்துருக்காங்க. ரைட்டா? இப்ப இவங்க 2 பேரும் அவங்க சீட்டை என்ன பண்றாங்க? ஒருவருக்கொருவர் இடமாற்றி கொண்டனர் அப்படின்றாங்கப்பா. ரைட்டா? அப்ப இங்க பாலி வந்துருவாரு, இங்க மோத்தி வந்துருவாரு. ரைட்டா? இடம் மாத்தியாச்சா? இடம் மாத்தின பிறகு மோத்தி 7வது இடத்துக்கு வந்துருவாரு லெஃப்ட்ல. பாலி வந்து ரைட்ல இருந்து 4வது இடத்துக்கு வந்துருவாரு. ரைட்டாப்பா? இடமாற்ற சொன்னா இடமாற்று. இப்ப இடமாற்றிய பிறகு பாலி எங்க இருக்காருன்னா ரைட்டாப்பா லெஃப்ட்ல இருந்து 15th பிளேஸ்ல இருக்காருன்ட்டாங்க. அப்ப இந்த பாலியை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாமா? அவன் லெஃப்ட்ல இருந்து 15வது இடம், ரைட்ல இருந்து 4வது இடம், -1 பண்ணணும். ஏன் -1 பண்றப்ப? ஒரே பர்சன் நம்ம 2 சைட்ல இருந்து கன்சிடர் பண்ண ஃபார்முலா இதான். டபுள் கவுண்ட் ஆகுதுல்ல, அதனால -1 பண்ணா டோட்டல் கிடைச்சிடும். அப்ப 19ல 1 போச்சுன்னா 18 பேர் இருப்பாங்கப்பா இந்த வரிசையில. ரைட்டா? ஆனா கேள்வி என்ன கேட்கிறான்? மோத்தி ரைட்ல இருந்து எத்தனைன்னு கேட்கிறானா? அப்ப டோட்டலா 18 பேர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ மோத்தி வந்து லெஃப்ட்ல இருந்து 7வது இடத்துல இருக்காரு. ரைட்ல இருந்து எத்தனாவது விட அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணா 7ல 1 போச்சுன்னா 6, 12ல 6 போச்சுன்னா என்னப்பா இருக்கும்? அப்ப 12வது இடத்துல இருப்பாரு. இல்லைன்னா சிம்பிளா இப்படியே சொல்லிக்கலாமா? 15 + 4 19. பாலியோட பொசிஷன் அதானே இருக்கு. அப்ப 7ஓட எதை கூட்டினா 19 12. சிம்பிளா இப்படி கூட சால்வ் பண்ணணும். ரைட்டுங்களா? இல்ல ஃபார்முலாவா அப்ளை பண்ணிக்க. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இது லாஜிக்கல் வென் டயகிராம். எது சூட்டபிள் வென் டயகிராம்? அவன் கொடுத்த வார்த்தைகளை கவனிங்கப்பா. யானைகள், ஓநாய்கள், விலங்குகள். அப்ப யானையும் ஒரு விலங்கு தான், ஓநாயும் ஒரு விலங்கு தான். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்டா வருமா? பாருங்க, யானைகள்,
ஓநாய்கள், இதெல்லாம் பொதுவா என்னவா அனிமல்ஸ், விலங்குகள் சொல்றோம். அப்ப இதுதான் சூட்டபிள் வென் டயகிராம மேட்ச் பண்ணும்பா. அடுத்த கேள்வி வாங்கப்பா. ஒரு ரெண்டு கூட்டுற கொடுத்துட்டா அதுல எது சரின்னு கேட்கிறான். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர் ஐடியா இருக்குல்லப்பா. 10 ஸ்கொயர் தான் 100. 108 என்பது ஸ்கொயரே கிடையாது, அது வர்க்கம் கிடையாது. எல்லாம் 100 அதுதான் ஸ்கொயர் நம்பர். அப்புறம் 121 11 ஸ்கொயர். ஒரு கியூப்ல 6 ஃபேஸஸ் இருக்கும்பா. ஒரு கனசதுரம்னா 6 முகங்களை கொண்ட உருவம் என்பது சரி. அப்ப வாக்கியம் 2 மட்டும் சரியானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 5 நபர்கள் ஒரு அமௌண்ட்டை வச்சிருக்காங்கப்பா. அதுல யாரு அதிகமான மணி, யாரு குறைவான மணின்னு அப்படின்னு இருக்குப்பா. ரைட்டா? அதுல சியோட தொகை என்ன சொல்றான், ஈயோட ஒப்பிடும் போது மட்டும்தான் அதிகமான தொகை வச்ச சி இபிஏவோட மட்டும்தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன மீனிங் எழுதுங்க. மொத்தம் 5 நபர்கள் இருக்காங்களா, எழுதியாச்சா? அதுல என்ன சொல்லியிருக்கா, சி யார ஒப்பிடும் போது மட்டும் அதிகமான தொகையை வச்சிருக்காருன்னா இபிஏவை விட மட்டும்தான் அவர் அதிகமான தொகையை சி வச்சிருக்காருப்பா. அப்ப சி ஆரை விட கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குப்பா. பாருங்க, நம்ம மொத்தம் ஏல இருந்து இ வரையா, அப்ப யார் மிஸ் ஆயிருக்குப்பா. அப்ப டி தான் இருக்கிறதுல அதிகமான தொகை கொண்ட நபரா இருக்கணும். ரைட்? அப்ப ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி யாருப்பா, டி. நல்லா புரியுதா? அப்ப சி இபிஏ விட அதிகமா வச்சிருக்காருன்றாங்க, அவங்களோட மட்டும் ஒப்பிட்டால்தான். அப்ப சி டியை விட கம்மியா தான் வச்சிருப்பான். அதிக தொகை கொண்ட நபர் யாரு அப்படின்னா டி தான். அடுத்த கேள்விக்கு வாங்கப்பா. இல்ல ரமேஷ் என்பவர் ஃபர்ஸ்ட் நார்த் நோக்கி போறாருப்பா. இப்ப நார்த்னா எதுனப்பா, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வரைஞ்சிருங்கப்பா. இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ரைட்டாப்பா? ஃபர்ஸ்ட் அவர் நார்த் நோக்கி போறாருப்பா. ரைட்டா? அங்கிருந்து டேர்ன் ரைட், வலது பக்கம் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாரு. ரைட்டா? அங்கிருந்து மீண்டும் லெஃப்ட், லெஃப்ட்னா என்னப்பா, மீண்டும் நார்த் டைரக்ஷன்ல போயிருக்காரு. ரைட்டா? இப்ப ஃபைனலா அவர் எந்த திசையை நோக்கி அவர் போறாரு அப்படின்னா வடக்கு நோக்கி தான் போறாரு. பாருங்க, ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி போறாரா, சிறிது தூரம் பயணித்து வலதுபுறம் போறாரா, அங்கிருந்து திரும்பி சிறிது தூரம் எப்படியா போறாரு, ஒரு இடதுபுறம் எடுக்கிறார். கரெக்டா? அப்ப இடதுபுறம் திரும்பி பயணித்தா அவர் எதை நோக்கி போறாருப்பா, ஃபைனலா வடக்கு, ஃபேசிங் நார்த்னு சொல்ல வரும். ரைட்டா? சிம்பிளா தான் இருக்கு இந்த கொஸ்டின். அடுத்த கேள்வி பாருங்கப்பா. 2 நம்பரை ஆட் பண்ணா 14, அதே 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா 10. அப்ப இதுல இருந்து 2x கிடைச்சிருமா, அந்த y அடிச்சிடலாமா? ரைட்? அப்ப 14 + 10 24, x 12பா. அப்ப x 12னா இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னப்பா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஒய்யோட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? அப்போ 12 + 2 தான் 14பா. ரைட்டா? அப்ப கொஸ்டின் என்னப்பா கேட்கிறா, 2 எண்களை பெருக்கினால் என்ன கிடைக்கும், 12 2 24 கிடைக்கும்பா. ரைட் பா? அடுத்த கேள்வி வாங்கப்பா. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்னப்பா இருக்கும், இது எப்படி எழுதலாம், 9 ஸ்கொயர் பண்ணா 9 ஸ்கொயர், ஏ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணா a⁴, b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர். கரெக்டாப்பா? அப்ப ஆப்ஷன் ஏ சரியா இருக்கா? அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்றேன், வர்க்கம் எடுக்க சொல்றான், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி வாங்கப்பா. ஏ கிராஸ் பி, ஏ பிளஸ் பி. ஓகே, இது ரிலேஷன்ஷிப்பா சொல்லிட்டான்பா. இதுல என்ன சொல்றான், எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் என். நெஃப்யூனா என்னப்பா, எம் என்பவர் எண்ணின் சகோதரனின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உறவை வரா மாதிரி எந்த ஆப்ஷன் செட் ஆகுது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளஸ்னா என்ன படிங்கப்பா, ஆப்ஷன் ஏ வச்சு செக் பண்ணலாமா? இது பிளஸ் அப்புறம் கிராஸ், தனித்தனியா படிங்க. பிளஸ்னா என்ன, கிராஸ்னா என்ன படிக்கலாமா? பிளஸ்னா என்னப்பா சொல்றா, ஃபாதர். அப்ப என் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். என் அப்பாவா இருந்தா எம் யாரா இருக்கணும், அவன் மகன் அல்லது மகள். பிளஸ்னா என்னப்பா சொல்றா பாருங்க, பிளஸ் ஃபாதர்னா. கிராஸ்னா என்ன சொல்றாமா, பிரதர். அப்ப எம் இஸ் த பிரதர் ஆஃப் கே அப்படின்றான். அப்ப என்னப்பா, இந்த ஃபேமிலில கே ஃபாதர், எம்மும் கேவும் அவங்க பசங்களா இருக்கணும். இப்ப அவன் சொன்ன லாஜிக் வருதானா, வரலையேப்பா. ரைட்? எம்முக்கு என்னக்கும் உறவு பாத்தீங்கன்னா சன் அப்படிதான் வருது. அப்ப ஆப்ஷன் ஏ செட் ஆகலப்பா. ரெண்டாவது ஆப்ஷன் போங்கப்பா, என் கிராஸ் கே, கே பிளஸ் எம். ஒரு ஐடியாலே நீங்க சொல்லலாம், இதனால புரியறதுக்காக ஒன்னொன்னா சொல்றேன். கிராஸ்னா என்னப்பா சொல்றேன், பிரதர். அப்ப என் இஸ் பிரதர் ஆஃப் கே, என் என்பவர் கே இன் சகோதரன். எழுதியாச்சா? பிளஸ்னா என்னப்பா சொல்றான், ஃபாதர். அப்ப கே இஸ் ஃபாதர்னா எம் அவங்க பையனா இருக்கணும், பொண்ணா இருக்கணும். இப்ப இது லாஜிக் பாருங்க, கரெக்டா இருக்கா பாருங்க அவங்க சொன்னது.
ஓகேங்களா. எம் இஸ் நெஃப்யூ ஆஃப் என், இது வரலாம் இல்லப்பா. எம் என்பவர் என்னுடைய சகோதரனின் மகன், இது வாய்ப்பு இருக்குப்பா. ஆனா இது ஆனா பெண்ணான்னு சொல்லல, அதுதான் பிரச்சனை. அப்ப எம் யாரா இருக்கணும்? ஓகே, என்னோட பிரதருடைய சன்னா இருக்க வாய்ப்பு இருக்குல்லவா. அப்ப ஆப்ஷன் பி வாய்ப்பு இருக்கு, ரைட்டா. இருந்தாலும் சி நம்ம செக் பண்ணிக்கலாம், ரைட்டா. இப்ப எம் கிராஸ் கே, கிராஸ்னா என்னப்பா சொல்றான்? பிரதர். அப்ப எம் இஸ் பிரதர் ஆஃப் கே, முடிஞ்சதா? அடுத்து பிளஸ்னா என்னப்பா சொல்றான்? ஃபாதர். அப்ப கே இஸ் ஃபாதர் ஆஃப் என். இப்ப சொல்லுங்கப்பா, அவன் சொன்ன லாஜிக் என்ன? எம் என்னோட சித்தப்பா அப்படின்னு சொல்லு, சித்தப்பா பெரியப்பா, இங்கிலீஷ்ல அங்கிள்னு சொல்லுங்க. அப்போ பிரதர் சன் வராதுப்பா, தப்புப்பா. லாஸ்டா இதையே செக் பண்ணிக்கலாமா? ஒரு ஐடியாவுக்கு பாத்துருங்க. கிராஸ்னா என்ன, பிளஸ்னா என்ன, ரைட்டா. கிராஸ்னா என்னப்பா? கே இஸ் பிரதர் ஆஃப் எம், ரைட்டா. பிளஸ்னா என்னப்பா சொல்றா? எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என். அப்ப என்னப்பா ரிலேஷன்ஷிப் வந்துடும்? கே இஸ், ஓகேங்களா, கே வந்து என்னோட சித்தப்பா, அப்படிதான் ரிலேஷன்ஷிப் வரும், ரைட்டா. அப்ப லாஜிக் வரலப்பா. அப்ப ஆன்சர் பி தான் ரைட்டு, ரைட்டா. ஆப்ஷன் பி தான் வாய்ப்பு இருக்குப்பா, ரைட். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.